வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் வீடியோ மேக்கிங் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் மீதமான இருக்கிற லெஃப்ட் ஓவர் கிளாத் துணியில் எப்படி ஃப்ளவர் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பவுல், ஸ்கெட்ச், சிசர், த்ரெட் அண்ட் நீடில் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாத்தை 2-3 இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க பவுல் இம்ப்ரெஷன் யூஸ் பண்ணி நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறோம். தென் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ ஒரு ஃப்ளவருக்கு பார்த்திங்கன்னா 5 சர்க்கிள் நமக்கு தேவைப்படுது. தென் நம்ம கட் பண்ணும்போது எக்ஸஸான கிளாத் வருது இல்லைங்களா, அந்த வேண்டாத கிளாத்மே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஃப்ளாருக்கு மேலே வைக்கிற பால் ரெடி பண்ண போகிறோம். இப்போ எப்படி ஃப்ளவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் எடுத்துகிட்டு அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இது நம்ம எங்கே கட் பண்ணமோ அந்த கார்னர் ஆஃப் த சர்க்கிளில் இந்த மாதிரி நம்ம ஓட்டு தையல் ரன்னிங் ஸ்டிச் மட்டும்தான் கொடுக்குறேங்க. நான் நீங்கள் எந்த அளவுக்கு இதில் ரன்னிங் ஸ்டிச் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு அந்த ஃப்ளவரில் ஃபோல்டிங் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு ஒரு பெட்டலாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 பெட்டல் வச்சு ஃப்ளவர் ரெடி பண்ண போகிறேன். சேம் இதே மாதிரி தாங்க அந்த 5 சர்க்கிளையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கார்னர் ஆஃப் த சர்க்கிளில் நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல ஓரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஓட்டு தையல் கொடுத்து நம்ம 5 பெட்டலையும் ஒன்றா சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா ஷைனிங் கிளாத் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் காட்டன் வேறு எந்த விதமான துணியுமே இந்த ஃப்ளவர் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம வீட்டில் இருக்கிற கிளாத் யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ளவரை மேக் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் எந்த விதமான கிளாத்தையுமே துணியுமே இந்த ஆக்டிவிட்டிக்கு பயன்படுத்திக்கலாம். இதை பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாங்க. இப்போ நான் 6 சென்டிமீட்டரில் சர்க்கிள் எடுத்து நான் இந்த ஃப்ளவர் பண்ணுறேன். இது மீடியம் சைஸில் வருது. இதை விட சின்ன சைஸ் வேணும்னா நீங்கள் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் அளவான சர்க்கிள் எடுத்து பண்ணிங்கன்னா சின்ன சின்ன ஃப்ளவர் கிடைக்கும். அதை நம்ம பூஜை படத்துக்கு மாலையாக கட்டி கோக்கலாம். நிறைய ஹேங்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பாப்பாவோட நம்ம பாப்பா இருக்கா இல்லைங்களா, அவள் தலையில் ஹேர் பேண்டில் மேலே பேஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டி பர்பஸில் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் எனக்கு பார்த்திங்கன்னா வால் ஹேங்கிங்காக நான் இது ரெடி பண்ணேன். இப்போ பாருங்கள், 5 பெட்டலையும் நல்லா இப்படி இழுக்கணும். இழுத்துட்டு டைட்டாக நீங்கள் எவ்வளோ டைட் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஃப்ளவரோட ஷேப் கரெக்டாக உங்களுக்கு வருங்க. நல்லா டைட் பண்ணிவிட்டு சென்டரில் அந்த கேப்பே வரக்கூடாது. நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2-3 நாட் போட்டுடலாம். நாட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டிச் பண்ண எல்லா பகுதியுமே உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு ஃப்ளவரோட பின்பக்கம் வர மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நாட் போடணுங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு தச்ச பகுதி மேலோட்டமாக தெரிஞ்சதுன்னா ஃப்ளவர் ஃபினிஷிங்கில் சரியாக வராது. அதனால் நீங்கள் ஒரு தடவை நாட் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் தச்ச பகுதி எல்லாமே பின்பக்கமாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாட் போட்டுக்கோங்க. ஸோ 2-3 நாட் நல்லா டைட்டாக போட்டுட்டு நம்ம அதை கட் பண்ணிடலாம். இப்போது இந்த லெஃப்ட் ஓவர் கிளாத்துக்கு நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். அந்த டபுள் கலர் க்ரீன் கலருக்கு இது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாத்தை அதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. சேம் இதையுமே நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி அது மேலே ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சேம் இதே ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி அதிலே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம்தான். ஸ்டிச்சிங் ஒர்க் ஓவர் ஆயிடுச்சுங்க. 2 நாட் போட்டு நம்ம நல்லா டைட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற எக்ஸஸ் பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைம் கட் பண்ணும்போது நான் அந்த த்ரெட்டை கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறதில்ல. அந்த த்ரெட்டை சேம் த்ரெட்டை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ளவர்க்குள்ளே ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணிட போகிறேன். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ண பகுதி நல்லா சென்டராக வர மாதிரி நம்ம எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் மேலே பிசுறு தெரியாமல் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2-3 பெட்டலில் நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோன்னா அந்த பால் எங்கேயும் மூவ் ஆகாமல் அப்படி சென்டரில் நல்லா அமுங்கி இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இதை நிறைய திங்ஸு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு பிளெயின் சுடிதாரோ இல்லை கவுனோ வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர் மேக் பண்ணி ஃப்ளோரல் டிசைனாக நீங்கள் நீங்களே உங்களுடைய ட்ரெஸ்ஸை
ஃபேஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.